ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு வயசுக்கு மேலுக்கு குழந்தைங்களுக்கு உங்களால் ஊட்டியே விட முடியலையா, சரியாக சாப்பிட மாட்டேங்கிறாங்க, ஒல்லியாக இருக்காங்கன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? இப்படி டேஸ்ட்டாக செஞ்சு கொடுங்க. ஒரே பீஸ் கூட மிச்சம் வைக்க மாட்டாங்க, நல்லா சாப்பிட்டு பழகிப்பாங்க. இது சாப்பிட்றதுனால குழந்தைங்களுக்கு உடல் எடை வந்து பார்த்திங்கன்னா நல்லா இன்க்ரீஸ் ஆகும், அமுல் பேபி மாதிரி ஆவாங்க. இது செய்கிறதுக்கு வெறும் 2 நிமிஷம் போதும், 2 பொருட்கள் போதும். டெய்லி செஞ்சு கொடுங்க, நல்லா டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க, ஆரோக்கியமாக வளருவாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல வந்துட்டு நல்லா முட்டையை வந்து ஒன்று உடச்சி ஊற்றிக்கோங்க. முட்டையில் பார்த்திங்கன்னா நிறைய ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்குது, குழந்தைங்க வளர்ச்சிக்கு ரொம்பவே உறுதுணையாக இருக்கும். டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக உப்பு, மிளகுத்தூள், மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். இந்த டேஸ்ட் வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சாஃப்டாக வந்துட்டு பன்னீர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இந்த பன்னீரில் பார்த்திங்கன்னா நிறைய கால்சியம் இருக்குது, குழந்தைங்களோட எலும்பு வளர்ச்சி, பல் வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது. ப்ரோட்டீனும் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு ஜீரண சக்தி வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணும். நல்லா ஜீரணம் ஆச்சுன்னா குழந்தைங்களுக்கு இன்னும் நல்லா பசிக்கும், இன்னும் நல்லா சாப்பிடுவாங்க, நல்லா ஆரோக்கியமாக வளருவாங்க. இந்த பன்னீர் பார்த்திங்கன்னா வீட்டில் வெறும் அரை மணி நேரத்தில் செஞ்சிடலாம். இது எப்படி சுலபமான முறையில் செய்கிறதுங்கிற வீடியோ வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆட் பண்ணுறேன். இந்த வீடியோவோட எண்ட்லேயே ஆட் பண்ணுறேன், உங்களுக்கு வேணும்னா பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பன்னீர் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி க்யூப்ஸாக அழகாக கட் பண்ணுறதுனால குழந்தைங்களுக்கு எடுத்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லா ஆர்வமாக எடுத்து சாப்பிடுவாங்க. இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பனியாரக்கல் எடுத்துக்கலாம். இப்போ எல்லா வீட்லேயும் நம்ம பனியாரக்கல் வச்சுருப்போம். இதில் வந்து பட்டர் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லா குழியிலையும் வந்துட்டு நம்ம ஈவனாக வந்துட்டு ஊற்றிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை நிமிஷத்தில் வந்து குக் ஆகிடும். நல்லா சாஃப்டாக வந்து குக் பண்ணிவிடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட கொடுக்கலாம், இல்லைனா 11 o'clock போல் ஸ்நாக் டைம் மாதிரி கொடுக்கலாம், இல்லைனா 4:30க்கு கூட கொடுக்கலாம். நல்லா விளையாட வச்சுட்டு அந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா நல்லா பசி எடுக்கும் இல்லையா, டக்கு டக்குன்னு போக வர சாப்பிட்டு காலி பண்ணிடுவாங்க. ஒவ்வொன்றும் கையில் கொடுத்திங்கன்னா கூட அவங்க விளாண்டுட்டே நடந்துகிட்டே இருக்கிறப்ப டக்குன்னு சாப்பிட்டுடுவாங்க. பாருங்கள், கொஞ்ச நேரத்தில் நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக பன் மாதிரி நல்லா ரெடி ஆகிருக்கு. அதுவும் அந்த வந்து பட்டரில் வந்துட்டு நல்லா குக் ஆகிருக்கு, நல்லா வாசனையோட கம்மன்னு இருக்குது, நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்படி வந்து செஞ்சு வச்சிங்கனாலே குழந்தைங்க வந்துட்டு நல்லா டேஸ்ட்டாக எடுத்து சாப்பிட்டுப்பாங்க. பாருங்கள், உள்ளே நல்லா ஸ்பாஞ்சியாக வந்து குக் ஆகிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லா பேபிஸ் இருக்க வீட்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்தியன் ஸ்பைசி கிச்சனுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்காக. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.